8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 3 சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். எழுதுனது வந்து நாத்தனியல் ஹவுத்தோனே சர் ஐசக் நியூட்டன். ஓகேவா, இது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். இது வந்து அரிஸ்டாட்டில், விவேகானந்தா, ஏபிஜே அப்துல் கலாம், புத்தா, இது வந்து சாக்ரட்டிஸ், ஐன்ஸ்டீன், சர் சி வி ராமன், பிளேட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன் பற்றின ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க. புக் பேக் என்ன வரும் அப்படின்னா, இன்ஜென்யூனிட்டி அப்படின்னா த எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஜென்யூனாக இருக்கிறது ஜென்யூனிட்டி. இது ஸோ த எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. கண்ட்ரைவ்டு அப்படின்னா க்ரியேட்டட், இன்வென்டட், கண்ட்ரைவ்டு, கண்டென்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்கள்ல. இப்போ க்ரியேட்டட், இன்வென்டட். அப்ரெண்டிஸ் அப்படின்னா ஒர்க்ஸ் ஃபார் சம் ஒன் டு லேர்ன் ஸ்கில். அக்வயரிங்னா கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில். ப்ரைடு அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டட். ஹாப்பர்னா ஃபனல் ஷேப்டு பின்ஸ் ஃபார் ஃபீடிங் கிரைன்ஸ் இன்டு மில்ஸ். ஹோப்பர் அதை வச்சு ஃபுனல் மாதிரி இருக்கிறது அதுதான். ஸோ வந்து கிரெயின்ஸை வந்து மில்லுக்குள்ளே போடுறதுக்கு. இன்ஜென்யூனிட்டி அப்படின்னா த எபிலிட்டி டு இன்வென்ட் திங்ஸ், க்ரியேட்டிவிட்டி. கண்ட்ரைவ்டுன்னா க்ரியேட்டட், இன்வென்டட். அப்ரெண்டிஸ் அப்படின்னா ஒர்க்ஸ் ஃபார் சம் ஒன் டு லேர்ன் ஸ்கில். அக்வயரிங் அப்படின்னா கெட்டிங் நாலேஜ் ஆர் ஸ்கில். ப்ரைடு அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டட். ஹாப்பர் அப்படின்னா வந்து ஃபனல் ஷேப்டு பின்ஸ் ஃபார் ஃபீடிங் கிரைன்ஸ் இன்டு மில்ஸ். ஐசக் நியூட்டன் வாஸ் born at ஊல்ஸ்தோர்பே இங்கிலாந்தில். ஊல்ஸ்தோர்பேன்ற இடத்துல பிறக்கிறாரு. கிராண்ட் மதர் வந்து கிளாக் ரெடி பண்ணுற சொல்கிறாங்க அவருக்கு. ஐசக் மேட் a clock by the dropping of water யூஸ் பண்ணி பண்ணுறாரு. சன்டயல் மேட் பை ஐசக் இஸ் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் அவர் ஹவுஸில் வந்து இன்னும் இருக்குது. ஐசக் கன்ஸ்ட்ரக்டட் ஏ மாடல் ஆஃப் விண்ட் மில் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக க்ரியேட் பண்ணுறாரு. ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜென்யூனிட்டி. ரிமார்க்கபிள் அப்படின்னா நோட்டபிள். ஹி வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க்மேன்னா கேபிட்டல் அப்படின்னா எக்ஸலண்ட். நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்ட்னா மேட் ஆஃப். ஹி கேட் லிட்டில் ஃபார் எர்த்தி ஃபேம் அண்ட் ஹானஸ். ஃபேம்னா பாப்புலாரிட்டி. ஸோ ரிமார்க்கபிள்னா நோட்டபிள், கேபிட்டல்னா எக்ஸலண்ட், கம்போஸ்டுனா மேட் ஆஃப், ஃபேம் அப்படின்றது பாப்புலாரிட்டி. அடுத்து செக்ஷன் 2. அடுத்து வீல்ஸ் அவர் greatest invention. Man's greatest invention, wheel, is fundamental to transport, agriculture, industry and world in which we live today. ஸோ வீல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நாத்தியல் ஹவுத்தோரே. அவர் வந்து அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஹி ஒர்க்ஸ் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி, ரிலீஜன் பற்றி எழுதுவார். ஹி வாஸ் born in 1804 சேலம். வந்து நாத்தியல் ஹவுத்தி அண்ட் த ஃபார்மர் எலிசபெத் கிளார்க் மேனிங். ஸோ அவங்க பேரண்ட்ஸு. த பயோகிராஃபி ஆஃப் சர் ஐசக் நியூட்டன் வாஸ் பப்ளிஷ்ட் இன். ஸோ சர் ஐசக் நியூட்டன் பற்றின பயோகிராஃபி வந்து இவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி அப்படின்ற நேமில். ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி. ஓகேவா. அடுத்து என்சாண்டட் அப்படின்னா டிலைட்டட். மினியேச்சர்னா வெரி ஸ்மால் மாடல். க்யூரியாசிட்டினா ஈகர்னஸ். அகஸ்டம்டு அப்படின்னா சம்திங் ஃபெமிலியர் வித், கஸ்டமைஸ் ஆகிறது. ஸோ கஸ்டம், இது நம்ம கஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபெமிலியர் வித். கேஸிங்னா லுக்கிங் ஸ்டடிலி அண்ட் இன்டென்சிவ்லி. சீஸ்டு அப்படின்னா ஸ்டாப்டு, சீஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்களா அது. என்சாண்டட்னா டிலைட்டட். மினியேச்சர்னா வெரி ஸ்மால் மாடல். க்யூரியாசிட்டினா ஈகர்னஸ். அகஸ்டம்டுனா ஃபெமிலியர் வித். கேஸிங் அப்படின்னா லுக்கிங் ஸ்டடிலி அண்ட் இன்டென்சிவ்லி. சீஸ்டுனா ஸ்டாப்டு. ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் வெரி கைண்டு. இது வந்து ஆன்டானிம்ஸ் சொல்லணும். ஸோ கைண்டுனா க்ரூயல். டேஸ்ட்னா டிஸ்டேஸ்ட். பொசஸ்ட் அப்படின்னு லேக்ஸ். பொசஸ் பண்ணுறதுனா பொசஸ் பண்ணுறது, ஓன் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேவ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து லேக்ஸ். அடுத்து வந்து யூஷுவலி அப்படின்னா ரேர்லி. யூஷுவலாக பண்ணுறதுன்னா ரொம்ப ரேராக பண்ணுறது அந்த மாதிரி. அடுத்து ப்ரிஃபிக்ஸ். ரீரைட், பைசைக்கிள், அன்எக்ஸ்பெக்டட். ஸோ வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அன்லாக், ரீரைட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ்னும். அடுத்து சஃபிக்ஸ்னால் அடுத்து ஹாப்பினஸ், கலர்ஃபுல், ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம். ஸோ இதுக்கு என்ன போடலாம் அப்படின்னா ரீகால், சப்கேட்டகரி, இம்ப்ராப்பர், ஈக்குவலி, கன்ஸ்ட்ரக்ஷன், கம்ஃபர்டபுள், மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், சக்ஸஸ்ஃபுல், ட்ரை கலர். இது வந்து நியூலி அப்படின்னு கொடுக்கலாம், நியூலி. ஓகேவா. அடுத்து சிலபிஃபிகேஷன். சிலபிஃபிகேஷன் இஸ் ஆக்ட் ஆஃப், இது வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாவது சிலபிள்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் வந்து கேட்டுடுறாங்க.
ஸோ சிலபஸ் நல்லா பார்த்துக்கிறது நல்லது. சிலபிஃபிகேஷன் ப்ராசஸ் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் டிவைடிங் வேர்ட்ஸ் வந்து சிலபஸாக டிவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 6 டைப்ஸு: மோனோசிலபிக், டைசிலபிக் இல்லாட்டி பைசிலபிக், ட்ரை, டெட்ரா, பென்டா, பாலி ஆர் மல்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 6 டைப்பு சிலபிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து என்னென்ன சிலபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மோனோசிலபஸ், சிங்கிள் சிலபிள் இருக்க வேர்டு எதுன்னு பார்த்துடலாம். ஆக்டு, ஹெட்டு, டங்கும் இதுதான். டங்கு வந்து பிரிக்கக்கூடாது. ஆக்டு, ஹெட்டு, டங், விஷ், பிரேக், லைஃப், கேட், சி, பிளாட், ஒன், ரைம், பால், புக், ஆல், ஸ்டீல், ஸ்கூல், மேக், பேட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைம், பிரேக், டங், இது எல்லாமே வந்து சிங்கிள் சிலபிள் தான். உங்களுக்கு ஆக்சுவலி வந்து சிலபிள் பிரிக்க தெரிஞ்சிச்சுன்னா ஓகே ஃபைன். நம்ம வந்து எப்படி சொல்கிறோமோ, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சிலபிள்ஸ் பிரிப்போம். இன்கேஸ் உங்களுக்கு சுத்தமாகவே சிலபிள் பிரிக்க தெரியலை அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன். என்னென்னா வந்து இப்போ பால் இருக்கா, அதை அப்படியே நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பா இல். ஸோ புள்ளி வச்ச லெட்டரை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், தனியாக விட மாட்டோம். ஸோ அதோட சேர்ந்தே தான் வரும். ஸோ பால் அப்படின்ற பட்சத்தில் பா இல் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அது சிங்கிள் சிலபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேர்ட்ஸ்க்கு கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் வந்து சில நேரம் அது தப்பாகவும் மாறும். ஸோ வந்து கரெக்டான ஃபார்மெட் என்னென்னா, நம்ம வந்து ப்ராப்பராக அதை வந்து சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கும் போதே நமக்கு எது எப்படி பிரியுது அப்படின்றது தெரிஞ்சிடும். பட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து அடிஷ்னலாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. பட் நிறையா இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து டைசிலபிக் இல்லை பைசிலபிக். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா அகெயின், ஓகேவா, அகெயின், இன்ஸ்டெட், பர்பஸ், அவுட்பிரேக், கவர்ட், சஸ்பெக்ட், ரப்பர், டிலே, program, moral, ending, leader, beside, woman, vanquish, direct, careful, rejoice. ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து இதெல்லாம் எது எல்லாமே டைசிலபிக். அடுத்து ட்ரைசிலபிக். எது பியூட்டிஃபுல், இன்டென்ஷன், லூபெர்கால், பி லவ்டு. இது வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி வந்து நான் தமிழ்லேயே எழுதி வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பி அடுத்து ல யூ. ஸோ வந்து புள்ளி வச்சு எழுத்து சேர்ந்து தான் வரும். ஸோ லவ், டூ. ஸோ இது தனியாக வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தமிழில் வந்து நம்ம பிரித்தோன்னா சில நேரம் கரெக்டாக வரும். அடுத்து பெனிஃபிட், எலமெண்ட், டுமாரோ, பெர்மிஷன், மர்டினி, டிபார்ட்மெண்ட், அசெம்பிளி, ட்ரெடிஷன், பாப்புலர், எஃபெக்டிவ், லீகசி, ஃபார்ச்சுனேட், கன்சிடர், இம்ப்ளிசிட். அடுத்து 4 சிலபிக்ஸ்க்கு மேலே இருக்கிறது. யூஷுவலி, எக்கனாமி, மோஸ்ட்லி அந்த ஒய் முடிகிறது. லொக்காலிட்டி, morality, occupation, multimedia, military, inherited, equality, immediate, generation, university, intelligent, security, publicity, kilometer, technology, particular. ஸோ இந்த மாதிரி பிரிக்கணும். அடுத்து பென்டாஸில் 5 சிலபிள்ஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன், குவாலிஃபிகேஷன், பார்ட்டிசிபேஷன், டிட்டர்மினேஷன், மாடிஃபிகேஷன், இனிஷியேட்டிவ், கம்யூனிகேஷன், ரெப்ரசன்டேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அக்கமடேஷன், பர்சனாலிட்டி, ஃபண்டமெண்டாலிட்டி. ஷன் முடியுது மோஸ்ட்லி வந்து, அதாவது நிறைய சிலபிள்ஸில் சேர்ந்துருது. இமேஜினேஷன், ஸ்பெசிஃபிகேஷன், எவாலுவேஷன், ரீப்ரசன்டேஷன், ஜஸ்டிஃபிகேஷன், நெகோஷியேஷன். அடுத்து பாலிசிலபிக். இது வந்து கணக்கே இல்லை, 6க்கு மேலே, 6 ஆர் மோர். ஆத்தரிட்டேரியன், கான்ஸ்டிடியூஷனலி, என்சைக்ளோபீடியா, ஆடியோ விஷுவல், ஐடென்டிஃபிகேஷன், இன்ட்ரோகேட்ரி, இன்ஃபீரியாரிட்டி, டிஸ்குவாலிஃபிகேஷன், ஆட்டோபயோகிராஃபி, இன்கம்
comprehensible, physiotherapist, substitutionary, personification, simplification, humanitarian, heterogeneous, undeliverable, mispronunciation இது எல்லாமே. simplify the following words. education இது வந்து education மொத்தம் 4 வந்துடும். ஸ்கூல் வந்து ஒரு சிலபிள், காலேஜ் வந்து காலேஜ் ரெண்டாக பிரியும், இங்கிலீஷ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரியும். அடுத்து வந்து ஃப்ரெண்டு சிங்கிள் சிலபிள். அடுத்து டீச்சர் சைமல்டேனஸ்லி அப்படின்னு வரும். அடுத்து லேபரேட்டரி பெனிஃபிஷியரி. ஸோ அந்த மாதிரி பிரியும். ஸோ நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணி எழுதிருங்க. அடுத்தது டிப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங்க்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னா, ஆர்கனைஸ் யுவர் பாயிண்ட்ஸ் ஐடியாஸ் வெல், டோன்ட் மெமரைஸ் யுவர் ஸ்பீச் அப்படின்றாங்க. இப்போ ஸ்பீக்கிங் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும், ஐடியாஸை கரெக்டாக இருக்கணும், மெமரி பண்ணக்கூடாது. பாயிண்ட் மறந்துட்டால் நர்வஸ் ஆயிரும். ஸோ வந்து மெமரி பண்ணவே கூடாது. அவாய்ட் த திங்ஸ் தட் வேல்யூ ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத திங்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். டேக் எ டீப் பிரீத், ஸ்மைல், greet the audience, don't be nervous about making a mistake. Interesting speech makes your mistakes nothing. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க அப்படின்றாங்க. அடுத்து கேரக்டர் கீப் த திங்ஸ் இன் மைண்ட் while creating a character sketch. ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா introduce the person, highlight his character as it will in the story, talk about what others say about the story, write if the character appealed to you with reasons, support your views with evidence from the text. அடுத்து வந்து ப்ரிப்போசிஷன் இன், ஆன், அட், டு, வித், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர். ப்ரிப்போசிஷன் வந்து டைமில் வரப்போ அட், ஆன், இன், பிஃபோர், ஆஃப்டர், ஸோ அது மாதிரி வரும். ஐ பார்ன் ஆன், ஐ பார்ன் இன், ஐ பார்ன் அட். ஸோ வந்து ஆன்னா இந்த டேட்டு, இன்னா வருஷம், அட்னா டைமு. ஸோ 2 minutes பிஃபோர், ஆஃப்டர் அதுக்கப்புறம் பிறந்த அந்த மாதிரி. வருஷம்னாலே இன் வந்துடும், மந்த்துக்கு இன் வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக டேட் சொல்கிறோம்னா ஆன் போட்டு வரும். ஸோ செகண்ட் ஒன் அக்வர்ட் இன் த 20th century. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த மார்னிங். வி கோ டு த ஸ்கூல் ஆன் மண்டே பட் நாட் ஆன் சண்டேஸ். கிறிஸ்மஸ் ஃபால்ஸ் ஆன் 25th. பை மீ a present for my birthday. Families often argue during Christmas time. I work faster at night. Her shift finished at 7 p.m. அடுத்து மாடல் வெர்ப்ஸ் அப்படின்றது டைப் ஆஃப் ஹெல்பிங் வெர்ப் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன் ஆர் ஆப்ளிகேஷன். மஸ்ட், ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், டேர், நீட். இதெல்லாம் வந்து மாடல் வெர்ப்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கெங்கே யூஸ் ஆகுது? வி யூஸ் மாடல் வெர்ப்ஸ் டு ஷோ இஃப் வி பிலீவ் சம்திங் இஸ் சர்டைன், பாசிபிள், மே கம், இது வரலாம் அந்த மாதிரி. இம்பாசிபிலிட்டி கான்ட் பி, கெனாட், குடின்ட், குட் நாட் பி ட்ரூ, குட் நாட் பி சீரியஸ். ப்ராபபிலிட்டினா we use a model must to show we sure something to be true, we have reasons for your if கண்டிப்பாக ஆனால் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி. இட் மஸ்ட் பி குவைட் லேட். அதாவது இது வந்து ப்ராபபிலிட்டி தான். அதாவது என்னென்னா வந்து இட்ஸ் கெட்டிங் டார்க், இட் மஸ்ட் பி குவைட் லேட். இருட்டாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து லேட்டாக தான் இருக்கும், இவ்வளோ நேரம் சாப்பிட்லன்னா உனக்கு பசி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து பெர்மிஷன்னா கேன் ஐ ஆஸ்க், கேன் வி கோ, குட் ஐ ஆஸ்க், குட் வி கோ. இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்வஸ்ட் கேன் ஐ, கேன் யூ, கேன் ஐ. ஸோ அதெல்லாம் இது வந்து இட்ஸ் வெரி எம்பத்தட்டிக். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸை மட்டும் பார்த்துட்டாலே போதும். ஐ கேன் ஸ்பீக் லிட்டில் ரஷ்யன், கேன் ஐ ஓப்பன், ஐ மே பி ஹோம் லேட், மே ஐ சிட், ஐ மஸ்ட் கோ, ஷி மஸ்ட் பி ஓவர், யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், வுட் யூ லைக், இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் சே சாரி, could you please close the door, could you please open the window, would you mind, could you please bring some water, இந்த மாதிரி. அடுத்து I cannot say if he has passed the exam or not, I cannot say whether he has passed the exam or not. Whether is followed by
ஆர். ஓகேவா. அடுத்து hardly had seen her aunt when she stopped fighting. Hardly had seen her aunt then she stopped fighting. இது வந்து கம்பேரிசனே கிடையாது, நம்ம வந்து அந்த டைமில் மறந்துடுறான் அப்படின்றது தான். அடுத்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். ஜார்ஜ் எலியட். மேக் லைஃப் ஒர்த் வைல், இது வந்து ஜார்ஜ் எலியட். So every soul that touches yours but in the slightest contact get there from some good some little grace kindly thought. இதெல்லாம் வந்துட்டு இந்த போயமில் வர லைன்ஸ். ஓகேவா. மேரி ஆன் எவன்ஸ். மேரி ஆன் எவன்ஸ் known by her pen name ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எலியட்டோட இன்னொரு பேர் தான் மேரி ஆன் எவன்ஸ். இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் ஏரா. ஷி ரோட் 7 நாவல்ஸ், 7 நாவல் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். கிரேஸ் அப்படின்னா எலகன்ஸ், சாம். அஸ்பிரேஷன் அப்படின்னா ஹோப், ஆம்பிஷன், அச்சீவிங் சம்திங், டிசையர், விஷ். கரேஜ், பிரேவரி, வாலர். கிளீம் அப்படின்னா ஷைன் பிரைட்லி. கிளிம்ஸ் அப்படின்னா கிளான்ஸ், குவிக் லைக். ஒர்த் வைல் அப்படின்னா வேல்யூபிள், பர்பஸ்ஃபுல். ஹெரிட்டேஜ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். கிரேஸ்னா எலகன்ஸ். அஸ்பிரேஷன் அப்படின்னா அச்சீவ் சம்திங். கரேஜ்னா வேல்யூ, பிரேவரி. க்ளீம் அப்படின்னா ஷைன் பிரைட்லி. கிளிம்ஸ்னா கிளான்ஸ், குக் லுக். கிளிம்ஸ் மூவிஸில் கிளிம்ஸ் போடுவாங்களா அது மாதிரி. ஒர்த் வைல் அப்படின்னா வேல்யூபிள், பர்பஸ்ஃபுல். ஹெரிட்டேஜ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். we should give a aspiration in life. A big of courage is need for the darkening the sky. One must have glimpse of rain. போயமில் வர்றது அப்படி. ஃபிகர் ஆஃப் ஷீப் வந்து ரிப்பிட்டேஷன்னா சில வேர்ட்ஸ் அப்படி ரிப்பீட் ஆகும்ல, அதை மட்டும் எழுதுகிறாங்க, அவ்வளோதான். அடுத்து ஜஸ்ட் ஒன். அடுத்து சப்ளிமெண்ட்ரி வந்து த த்ரீ கொஸ்டின்ஸ். லியோ டால்ஸ்டாய். த த்ரீ கொஸ்டின்ஸ் லியோ டால்ஸ்டாய். இதில் புக் பேக் வந்து ப்ரொக்ளைம்ட்னா அனௌன்ஸ்ட் அஃபிஷியலி. கிளைம் பண்ணுறது, ஸோ அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணுது. அப்சர்வ்டு, டுக்கின்னு சோப்ட் அப். ரினவுண்ட், ஃபேமஸ், எமினென்ட், டிஸ்டிங்கிஷ்ட், ப்ராமினென்ட். அடுத்து அஃபேயர்ஸ் அப்படின்னா இவெண்ட், இன்சிடெண்ட். அஃபேயர் அப்படின்னா இவெண்ட், இன்சிடெண்ட். த கிங் வாண்டட் டு நோ த ஆன்சர்ஸ் ஃபார் 3 questions. த ஹெர்மிட் லிவ்ட் இன் எ wood. ஹெர்மிட் widely renowned for his wisdom. ஸோ இது ஃபுல்லாக அகைன் வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி பார்த்தினது. பார்த்தோன்னே லியோ டோல்ஸ்டாய் அப்படின்னு ரஷ்யன் ரைட்டர். ஹிஸ் ரிகர்டட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆத்தர் ஆஃப் ஆல் த டைம். ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த நாவல்ஸ் ஆஃப் வார் அண்ட் பீஸ் அண்ட் அன்னா கேட்ரினா. ஓகேவா. அன்னா கேட்ரினா இது வந்து லியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லியோ. அன்னா கேட்ரினா, வார் அண்ட் பீஸ். மூர்னிங், சாப், கிரை. அன்ஃபாஸ்டன் அப்படின்னா அன்டூ, டிஸ்கனெக்ட், அன்டை, டிஸ்ஜாயின். ரிவைவ்டு அப்படின்னா ரீஸ்டோர் டு லைஃப் கான்ஷியஸ்னஸ். அடுத்து க்ரௌச்டுனா பெண்ட், ஸ்டாப்டு, டவுன். த்ரெஷோல்ட்னா டோர் ஸ்டெப் ஆர் என்ட்ரன்ஸ். சீஸ்டு அப்படின்னா ஸ்நாச்டு, கிராப்டு. சடன்லி, ஃபோர்ஸிபிளி வந்து சீஸ் பண்ணி கிராப் பண்ணுறது. அடுத்து வந்து ஆம்புஷ்னா சர்ப்ரைஸ், அட்டாக், ட்ராப், என்ட்ராப், பவுன்ஸ் ஆன். ஸோ மூர்னிங் அப்படின்னா சாபார், கிரை. அன்ஃபாஸ்டன் அப்படின்னா அன்டூ, டிஸ்கனெக்ட், அன்டை, டிஸ்ஜாயின். ரிவைவ்டு அப்படின்னா ரீஸ்டோர்ட் லைஃப் டு கான்ஷியஸ்னஸ். க்ரௌச் அப்படின்னா வந்து பெண்ட், ஸ்டாப்டு. க்ரௌச், பெண்ட், ஸ்டாப்டு. த்ரெஷோல்டு அப்படின்னா டோர் ஸ்டெப், என்ட்ரன்ஸ். சீஸ்டுனா ஸ்நாச்டு, கிராப்டு. சடன்லி, ஃபோர்ஸிபிளி வந்து பிடிக்கிறது. ஆம்புஷ் அப்படின்னா வந்து சர்ப்ரைஸ், அட்டாக், ட்ராப், என்ட்ராப், பவுன்ஸ் ஆன். ஓகேவா. அடுத்து ஃபிசிஷியன்னா மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர். ரீஸ்டோர்னா பிரிங் பேக். ரிப்பண்ட் அப்படின்னா ரிக்ரெட். ஆம்புஷ் அப்படின்னா வந்து சர்ப்ரைஸ், அட்டாக். There were once 3 tortoises, a father, a mother and a baby. On one fine day morning, he decided that they would like to the place where they would go at some distance, and they set out carrying their baskets after 18 months. ஓகேவா. இது அப்படி இதில் இருக்கிறது தான், ஒவ்வொன்றும் எடுத்து எழுதணும். கனெக்டிங் டு செல்ஃப். ஸ்டெப்ஸ் டு கெயின் விஸ்டம்.
gaining experience, learning from wise people, putting wisdom into practice. So new things, face your fear, make an effort to talk to people. அடுத்து enrich yourself with education, find wise mentors, read as much as you can. அடுத்து putting wisdom into practice, be humble in new situation, think before acting, act as your values, learn from your mistakes, share your wisdom with others. அடுத்து அவ்வளோதான். அடுத்து 4th யூனிட் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.